சயின்ஸ் டெய்லி வழங்குபவர் உங்கள் சரவணன் அருணாச்சலம். இன்றைய அறிவியல் செய்தியில தீயணைப்பான் உள்ளே என்ன இருக்கிறது என்று தெரியுமா உங்களுக்கு? நாம் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் என்று சொல்வார்கள். தியேட்டர்கள், பெரிய பெரிய மளிகை கடைகள், வீடுகள், எல்லா இடங்களிலுமே இந்த தொழிற்சாலைகள் என அனைத்து இடங்களிலுமே இந்த தீயணைப்பான் என்பது ஒன்று பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அப்ப தீயணைப்பான் என்பது குடியிருப்பு கட்டடம், வணிக வளாகம், தொழிற்சாலைகள் போன்றவற்றில் சிறிய அல்லது கட்டுப்படுத்தக்கூடிய தீப்பற்றல் பரவல்களை தடுக்கக்கூடிய, அணைக்க உதவக்கூடிய ஒரு கருவி, தீயணைக்கும் கருவி என்று பெயர். அப்ப தீயணைக்கக்கூடிய இந்த கருவி எங்கெங்கெல்லாம் பயன்படுது? வண்டிகள்ல பயன்படக்கூடிய சிறிய ரக 500 கிராம் தீயணைப்பான்கள் முதல் பெரிய தொழிற்சாலைகள்ல பயன்படக்கூடிய 14 கிலோ தீயணைப்பான்கள் வரை இன்று பல அளவுகள்ல தீயணைப்பான்கள் கிடைக்கப்பெறுகிறது. இதுல 2 வகைகள், பொதுவா 2 முறைகள்ல இது தயாரிக்கப்படுதாம். ஒண்ணு, அழுத்தம் கொடுக்கப்பட்ட தீயணைப்பான். இந்த தீயணைப்பான்ல நீர், வாயு போன்ற அடிப்படை தீயணைப்பு காரணிகள் அதிக அழுத்தத்துல அடைக்கப்பட்டிருக்கும். அடுத்ததாக, அழுத்தம் உண்டாக்க வல்ல தீயணைப்பான். இவ்வகை தீயணைப்பான்கள்ல அடிப்படை தீயணைப்பு காரணிகளான வேதிப்பொருள்கள்லாம் என்ன பண்ணுமா, ஒரே உருளையின் இருவேறு கண்ணாடி குடுவைக்குள்ள வைக்கப்படுமா. இந்த வகை தீயணைப்பான்கள்ல தலை தாக்கப்படும் பொழுது இந்த கண்ணாடி குடுவை உடைந்து 2 வேதிப்பொருள்களும் ஒன்று சேரும். அப்ப தலை என்று சொல்லும் போது அந்த இடத்துல ஒரு பிரஷர் கொடுக்கும் போது தானாகவே அது உடைக்கப்பட்டு அந்த 2 வேதிப்பொருள்களும் கலந்துக்கும். இதனால் ஏற்படக்கூடிய வேதி வினையால் உருவாகக்கூடிய புதிய வேதிப்பொருள் அதிக அழுத்தத்தில் விரைந்து வெளியேறி நெருப்பை அணைக்கிறது. இவ்வாறாக இந்த 2 முறைகள்ல தான் பெரும்பாலானவை தயாரிக்கப்படுகிறது. அப்ப தேசிய தீ விபத்து தடுப்பு கழகம் என்று ஒன்று இருக்கிறது. இந்த தேசிய தீ விபத்து தடுப்பு கழகம் என்பது ஒரு அமெரிக்க தேசிய நிறுவனம். இந்த விபத்து தடுப்பு ஒரு தர நிர்ணயம் பண்ணியிருக்கு. ஒவ்வொரு நாடுகள்லையும் இதை தர நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான விபத்துக்களுக்கு இந்த மாதிரியான பிரிவு, இந்த தீ விபத்து என்று அது வகைப்படுத்துது. அது 4 நிறங்கள்ல கொடுக்குறாங்க. என்ன நிறங்கள்னா, பச்சை நிறம், இது ஏ பிரிவு தீ விபத்து. இது எதுல நடக்கும்னா, காகிதம், மரம், ரப்பர், நெகிழி போன்ற பொருள்களால் உண்டாகக்கூடிய தீ விபத்துகள். அடுத்தது சிவப்பு நிறம், இது மிக மிக முக்கியமானது, பி பிரிவு, எண்ணெய், கரைப்பான், பெட்ரோல் போன்ற திரவ பொருட்களால் உண்டாகக்கூடிய தீ விபத்துக்கள். நீலம், இது சி பிரிவு தீ விபத்து என்பது மின்சாதன பொருட்களால் உண்டாகும் தீ விபத்துக்கள். ஆரஞ்சு நிறம், இந்த தீ விபத்து மிக மிக கொடுமையானது. மக்னீசியம், பொட்டாசியம், சோடியம், பாஸ்பரஸ் போன்ற எளிதில் தீப்பற்றக்கூடிய உலோகங்களால் உண்டாகக்கூடிய தீ விபத்துகள். இது ஆரஞ்சு நிறம். இவ்வாறு பச்சை, சிவப்பு, நீலம், ஆரஞ்சு என மிகவும் பிரிக்கப்பட்டு இவ்வாறாக அது பயன்படுத்தப்படுகிறது. அடுத்ததாக பாத்தீங்கன்னா, இந்த இந்திய தீ விபத்துல இது இவ்வாறு பல விதமா, நம்ம இந்தியாவிலையும் இதற்கான தீ விபத்துக்கான இதுவும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறது. ABCDயுடன் இன்னொரு பிரிவும் நம்மளோட இருக்கு. இந்த 4 பிரிவுகள் தேசிய அளவுல பல நாடுகள்ல பின்பற்றப்படக்கூடிய விபத்துகள். நமது நாட்டுல இ பிரிவு, மின்சாதன பொருள்களால் உண்டாகும் தீ விபத்துக்கள் என்று தனித்தனியாக இதை பிரிக்கிறார்கள். இவ்வாறாக இந்த தீ விபத்து கருவிகள்ல தீ விபத்து ஏற்படுத்தும் போது தீயை அணைக்கக்கூடிய இந்த கருவிகள் மிக மிக முக்கியமான ஒரு எசென்சியல். ஒரு பள்ளிக்கூடமாக இருக்கட்டும், ஒரு பெட்ரோல் பங்கா இருக்கட்டும், ஒரு தொழிற்சாலையாக இருக்கட்டும், சிறிய கடைகளாக இருக்கட்டும், எந்த இடங்களிலுமே இது ஒரு ஆபத்தை காக்கக்கூடிய, ஆபத்திற்கு உதவக்கூடிய ஒரு தீயணைப்பு கருவியாக நாம் இதை அவசியம் பயன்படுத்தணும். இதை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு முறை நாம் என்ன செய்யணும், ரினிவல் பண்ற மாதிரி அதுல இருக்கக்கூடிய வேதிப்பொருள்களை நாம் மீண்டும் அதை நீக்கிவிட்டு மறுமுறை அதை ஃபில் பண்ணி நாம் தயார் நிலையில வைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. இது ஒரு அவசர காலத்துல இதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதும் நாம தெரிந்து கொள்ள வேண்டும். பல சமயங்கள்ல இது மிகவும் நமது உயிருக்கும் உடமைக்கும் மிக பெரும் பாதுகாப்பாக இது இருக்கிறது. அதனால தீயணைப்பான் என்பது நாம ஃபயர் சர்வீஸ் மூலமாக வரக்கூடிய தீயை அணைப்பதற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் தெளிப்பான்களுக்கான வண்டிகளை தான் நம்ம பார்த்திருக்கோம். ஆனாலும் இது மாதிரியான இதுல நம்ம நிச்சயமா அதுல ஒரு சிம்பல்லாம் போட்டிருக்கோம்.
தீயணைப்பான்களை நெருப்பு முக்கோண அடிப்படையில இது வந்து ஒரு பக்கம் ஆக்சிஜன், ஒரு பக்கம் வெப்பம், இன்னொரு பக்கம் எரிபொருள். அதுல காஷனுக்கான ஒரு எப்படி அதை பயன்படுத்த வேண்டும் என்பதற்கான ஒரு முன்னெச்சரிக்கையான ஒரு பசையிடப்பட்ட ஒரு நோட்டீஸும் அதுல ஒட்டியிருக்கும். இதுல அதை பார்த்து நம்ம என்ன பண்ணலாம், உடனுக்குடன் அதை ஆப்ரேட் பண்ணி நாம் வந்து நிச்சயமாக அதை பண்ணலாம். இதுல முக்கியமான வந்து இந்த மாதிரி தீப்பிடி பகுதிகளில் நீர் போன்ற குளிர்விப்பான்கள் அதிக அழுத்தத்துல செலுத்தப்படுவதையும் நம்ம பார்க்கலாம். அப்ப இதனால வெப்பம் நீக்கப்படுவதால் தீ அங்க கட்டுப்படுத்தப்படுகிறது. அதனால நிச்சயமாக இந்த தீயணைப்பான் நமது மனித வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை காக்கக்கூடிய ஒரு கருவியாக இருப்பதால நாமும் ஒரு சிறிய அளவிலான ஒரு கருவிகளை வாங்கி நாம் பயன்படுத்தி நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம். நன்றி. உங்கள் சரவணன், அருணாச்சலம்.